சிறகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சிந்தாமணி இருந்துட்டு கரெக்டாக தாலி கட்ட போகிற நேரத்தில் நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. சத்யாவுக்கு என்ன பேசணுன்னே தெரியல, ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக முத்து இருந்துட்டு சத்யா நீ கட்டுற தாலியை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து தான் நம்ம சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக சத்யாவும் எவ்வளோ சொல்லியும் கேட்காம சிந்தாமணி மிரட்டுறாங்க. அப்போ கூட நம்ம சத்யா எதுவுமே காதில் போட்டுக்காம நம்ம ரேகாவோட கழுத்தில் வந்து தாலியை கட்டி முடிச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. முத்து உனக்கு என்ன அவ்வளோ திமிராயிடுச்சா? உனக்கு ஒன்றும் இல்லாத இந்த பையனுக்கு எப்படி என் வீட்டு பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் இன்னும் இல்லைன்னா கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதா? ரெண்டு பேரும் உண்மையாக லவ் பண்ணுறாங்க, அதனால் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்லிடுறாங்க. நீ என்னதான் பண்ணியிருந்தாலையும் எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும். ரிஜிஸ்டர் ஆஃபீஸு அது இதுன்னு சொல்லிட்டு கடைசியில் இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்க. உங்கள் வீட்டு பொண்ணாக இருந்தால் இப்படி தான் செய்வியா? எங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு பொண்ணாக இருந்தாலே சரி நாங்கள் இப்படி தான் செய்வோம். உங்ககிட்ட நாங்கள் ஒன்றும் சொல்லாமல் இல்லையே, சொல்லி தானே இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்தது ரேகா கிட்ட சிந்தாமணி வந்து மிரட்டுறாங்க. ரேகா இருந்துட்டு கட்டினா சத்தியமாக தான் கட்டுவான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.